மேடம் அறிக்கை நாங்கள் படித்தோன்னே என்னடா பயங்கர கடுமையாக இருக்குன்னு நினச்சேன். இப்படி சொல்லி தான் ஆகணும் இல்லைங்களாம்மா கவர்னருக்கு? கடுமைங்கிறீங்க. கடுமைன்னு நான் சொல்லலை, அதை விட கொஞ்சம் கூடுதலாக எதாக இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஆனால் உண்மை கடுமையாக தானே இருக்கும். உண்மை கடுமையாக தான் இருக்கும். சரி, பொய்ய வேணா நீங்க பூசி மொழிகை இப்ப சகோதரர் சொன்ன மாதிரி சகோதரர் வெங்கடேஷ் அப்படி பூசி மொழிகை டேட்டாவை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, நான் பொய்ய மட்டும் நான் சொல்லிடுவேன்னு இப்ப ஆரம்பிச்சார்ல, அந்த மாதிரி சொல்லலாம். சுவையா இருக்கும், அதுல மசாலா சேர்க்கலாம், இனிப்பு சேர்க்கலாம், பிரியாணி மாதிரி எல்லாம் செய்யலாம். ஆனா உண்மைங்கிறது வெட்ட வெளிச்சமா இதுதான்பா உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படித்தான் எங்களுடைய தலைவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். முதல்ல இந்த மீதி பேரெல்லாம் அமைதியா கேட்டீங்க, அது மாதிரி என்னையும் கேட்டுருங்க. இந்த விஷயத்தையே நீங்க 2-3 விதங்கள்ல பார்க்கலாம். ஒன்று, போராட்டம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு ஆளுநர், அந்த கட்சி எந்த போராட்டத்திலும் பங்கேற்காத ஒரு கட்சி, சுதந்திர போராட்டத்தில் ஆரம்பித்து எதிலுமே தங்களுடைய குண்டூசி முனை அளவு கூட ஒரு போராட்ட உணர்வு எதையும் செய்யாமல் சமூகத்துக்கு பங்களிக்காத ஒரு கட்சி, அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஆளுநருக்கு எந்த விதத்திலும் மரியாதை குறைவாக எங்களுடைய தலைவர் வார்த்தையை பேசவே இல்லை. அதுல எங்கேயாவது மேதகு ஆளுநர் அவரை பற்றி நான் பேசுகிறேன்னு குறிப்பிட்டிருக்காரா? இல்லையே. அவர் சொன்னது எல்லாமே இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் அப்படின்ற ஒரு உண்மையைத்தானே சொல்லியிருக்காரு. இது ஆளுநருக்கு எதிரான வார்த்தைன்னு நீங்க ஏன் பின்னி பிணைஞ்சு அப்படி ஒரு புள்ளியை வச்சு கோலம் போட்டுக்கிறீங்க? இது உண்மையின் வெளிப்பாடு. அதை தவிர 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எங்களுடைய தலைவர் சொல்லியிருப்பது 12 கமாண்ட்மெண்ட்ஸ். எதற்கெல்லாம் எதிராக நீங்கள் போராட வேண்டும் என்றால் மண், மொழி, மானம், இதற்கு ஒரு ஊர் வரும்போது, இதற்கு ஒரு குந்தகம் வரும்போது நீங்கள் போராட வேண்டும். இந்த 12லயும் அதுதான் இருக்கு. மண்ணை பற்றிய உண்மையிலே இந்த அறிக்கை வெளியிட்ட முதலமைச்சர் கூட நீங்க இப்படி மோசஸோட 10 கட்டளைகள் தானே, அதேதான். ஆனா அதுதான் எங்களுடைய வேலை. நம்முடைய தலைவர் நம்முடைய தலைவர் ஒன்றை சொல்லுகிறார் என்றால் அதில் என்னவெல்லாம் பொதிந்திருக்கிறது என்று டீகோட் செய்வதுதான் நம்முடைய வேலை. அதைத்தான் இப்ப ஆளுநர் சொன்ன வார்த்தையை நீங்க டீகோட் செய்றீங்கல்ல, அது மாதிரி நாங்க எங்களுடைய தலைவருடைய வார்த்தையை டீகோட் பண்றோம். 12 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த 12 கமாண்ட்மெண்ட்ஸ்க்காகத்தான் திமுக ஆரம்பித்த காலத்தில் இருந்து நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம். கள்ளக்குடி போராட்டத்தில் ஆரம்பித்து மிக சமீபத்திய தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக நம்முடைய திமுக 125 கூட்டங்களை போராட்டங்களை நடத்தியது. எதுக்கு? தமிழக எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் என்று ஒரு வார்த்தையை சொன்னதுனால. நாங்க போராடினதுக்கு அப்புறம் தான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்னார். அதனால போராட்டம் என்பது எதற்காக என்று தெரியாத, அந்த உணர்வே இல்லாதவர்கள் போராட்டத்தை பற்றி கொச்சையாக பேசுகிறார்கள். எதற்கு எதிராக நீங்கள் போராடுகிறீர்கள், யாரோடு போராடுகிறீர்கள் அப்படிங்கிறாரு ஆளுநர். அதுல அவர் சொன்ன அந்த நேரத்தை நீங்க குறிப்பா கவனிக்கணும். நேத்து வள்ளலாருடைய வருவிக்க வந்த அந்த நாள், பிறந்த நாள் நம்ம இப்ப சொல்றோம், வருவிக்கை உற்ற நாள் அப்படின்னு சொல்லுவோம். வள்ளலாரே யாருப்பா? அந்த 19ஆம் நூற்றாண்டில் சமூகத்துக்கு எதிராக போராடியவர், இந்துத்துவாக்கு எதிராக, அல்லது அந்த காலத்துல இந்துத்துவா கிடையாது, சனாதனத்துக்கு எதிராக, வைதிகர்களுக்கு எதிராக, அவர்களுடைய எதேச்சாதிகாரத்துக்கு எதிராக, அந்த சமஸ்கிருதத்துக்கு எதிராக போராடியவர் தானே. அவரே ஒரு போராட்டக்காரர் தான், அவரே ஒரு புரட்சியாளர் தான். அவரோட விழால நின்றுகிட்டு கடந்த வருடம் என்ன சொன்னாரு? வள்ளலார் மிகப்பெரிய சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம்னு உளறி கொட்டினாரா இல்லையா? அப்படின்னா போராட்டம் என்பது தமிழர்களுடைய இயல்பு, எங்களுடைய குணம். ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது. எந்த விதத்திலும் போராடியதே இல்லை. கலவரம் தான் அவர்களுடைய அடையாளம், கலவரம் தான் அவர்களுக்கு வாய்த்தது. அதனால இப்படி சொல்லிட்டே இருக்காருங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கணும். அதை தவிர ஸ்டாலின், நம்முடைய முதல்வர் ஸ்டாலினை சொல்லல, ரஷ்ய தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு, தலைவர்களாக இருப்பவர்களுக்கு எப்போதும் போராட்டம் தான், அடிமைகளுக்கு அது இல்லை அப்படின்னு. ஓகே, அப்படின்னா இதைத்தான் எங்களுடைய தலைவர்கள் செய்து காட்டி கொண்டிருக்கிறார்கள். காலம் காலமாக தலைவர்களாக இருப்பவர்கள் எப்போதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அடிமைகளாக, முதுகெலும் மற்றவர்களாக இருக்கக்கூடிய ஆரிய கூட்டத்திற்கு அல்லது அவர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஆளுநருக்கு இந்த மாதிரி போராட்ட குணம் தெரியவே தெரியாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கவிதை வரி, போக வழியின்றி நிற்கக்கூடிய போக வழி இல்லாமல் பூனையை மறித்து பார் புலியாகி நிற்கும் அப்படிம்பாங்க.
அப்படி முதுகெலும்பு இல்லாமல் அந்த உணர்வே இல்லாமல் இருந்த தமிழர்களுக்கு மொழியை பற்றிய போராட்டத்தை நடத்தி, இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி, தேவதாசிகள் ஒழிப்பு திட்டம் என்கின்ற அந்த சட்டத்தை உருவாக்கி எல்லா நிலைகளிலும் முதல் தலைமுறை பட்டதாரி என்கின்ற அதுவும் ஒரு போராட்டம், கல்வி போராட்டம், சமூக போராட்டம், சமூக விடுதலை போராட்டம், பெண்களுக்கான போராட்டம் என்று முற்ற முழுக்க திமுக போராட்டங்களால் ஆனதுதான். ஷேகுவாராட்ட கேட்டிருக்காங்க, எவ்வளவு நாள் தான் நீங்க போராடிட்டே இருப்பீங்க, இதே மாதிரி போராட்டத்திலேயே கழிச்சிட்டு இருக்கீங்களே உங்க வாழ்க்கைன்னு கேட்டப்போ அவர் சொல்லியிருக்கார், இந்த உலகத்தின் கடைசி மனிதனுக்கும் சகல உரிமையும் கிடைக்கும் வரை நான் போராடுவேன். அதுதான் போராட்டத்தின் புனிதத்தன்மை. அந்த புனிதம் புரியாமல் ஒரு வளர்றாரு. இவர் அந்த ராஜ்பவனை விட்டு வெளியில போயிட்டாராம். அதுவே ஒரு சுகவாசியான வாழ்க்கை. போற இடங்கள்ல எல்லாம் சுவர்ல எழுதி இருக்கு, ஆமா போராடுவோம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதுதான் எங்களுடைய முழக்கம். அதை எல்லா இடங்களிலும், வானத்திலும் எழுதுவோம், மண்ணிலும் எழுதுவோம், நீரிலும் எழுதுவோம், காற்றிலும் எழுதுவோம், எல்லா இடங்களிலும் எழுதுவோம். இது இவருக்கு எதிரானது என்று நீங்கள் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டாம்? அந்த ஆரிய கூட்டத்திற்கு எதிரானது, சங்கிகளுக்கு எதிரானது. அதை தவிர நிதியை பத்தி தோழர் வெங்கடேஷ் சொன்னார். அதுக்கு நான் ஒன்னு சொல்லிடுறேன். மிக சமீபத்துல பண்டிகை கால நிதி ஒதுக்கீடுன்னு ஒன்றிய அரசு பண்ணுச்சு. அதுல மொத்தமா தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது 4144 கோடி மட்டும்தான். ஆனால் ஜிஎஸ்டியில டாப் 5ல தமிழ்நாடு இருக்கு. உத்தரப்பிரதேசம் எங்க இருக்குன்னு நீங்க தேடிதான் கண்டுபிடிக்கணும். அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கப்பட்ட நிதி 18,227 கோடி. நமக்கு கொடுத்திருக்கிறது 4000 கோடி தான். பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பீகாருக்கு கொடுத்திருக்கிறது 10,219 கோடி. அப்புறம் மத்திய பிரதேஷ்க்கு 7,676 கோடி, மகாராஷ்டிராக்கு 6,418 கோடி. ஆனா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த மாதிரி தென்னிந்திய மாநிலங்கள்ல ஜிஎஸ்டி வரி பகிர்வுல முதல் 5 நிலையில இருக்கும். ஆனா நமக்கு அவர்கள் வெண்ணையை கொடுக்கல, சுண்ணாம்பு தான் வைக்கிறாங்க. அப்படின்னா இந்த நிதி பகிர்வுக்கும் எதிராகத்தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நீங்க இவங்க சொல்லலாம் நாங்க நிதியை அள்ளி கொடுத்துட்டோம், இல்லை என்பதற்கான சாட்சியை நீங்க தானே கொடுக்குறீங்க. ஒன்றிய அரசிலிருந்து வருகின்ற அறிக்கை தானே கொடுக்குது. அதே மாதிரி நிறைய. அப்புறம் மிக சமீபத்திய உதாரணத்தையும் நான் சொல்லிடுறேன். அந்த சமக்கிர சிக்ஷா நிதின்னு ஒண்ணு சொன்னாங்கல்ல, அதுல ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் நிதியை நீங்க பிரிச்சு அதை தனியாக கொடுக்க வேண்டும் என்று வழக்கு போட்டதும் நம்முடைய போராட்டம் தானே. அப்ப போராட்டத்தின் மூலமாகத்தான் எல்லாத்தையும் நம்ம பெற முடியும். போராட்டம் என்பது எதற்காக என்றால், உங்களுடைய கருதுகோள், உங்களுடைய கருத்தியல், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல்பாடு எதுவுமே எங்களுக்கு ஒத்து வரவில்லை, எதுவுமே எங்களுக்கு எதிரானதாக இருக்கிறது. ஒத்து வரவில்லை என்று கூட சொல்ல மாட்டேன். எல்லாமே மக்கள் விரோதமாக இருக்கிறது என்று சொல்லும் போது அதை எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம். அதைத்தான் எங்களுடைய தலைவர், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 12 கமாண்ட்மெண்ட்ஸா கொடுத்திருக்கார். இது பிஜேபியை சார்ந்தவர்களுக்கும், அதிமுகவை சார்ந்தவர்களுக்கும், பிற கட்சிகளை சார்ந்தவர்களுக்குமான கொள்கை முழக்கம் தான். இதுல நீங்க மறுக்கிறீங்க, இது எல்லாத்தையும் நாங்க மறுதளிக்கிறோம் சொல்லிட சொல்லுங்களேன்.